வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு ஐயங்கார் ஸ்பெஷல் ரசம், அதாவது சாத்துமது ரெசிபி தான் பண்ண போறோம். இன்னைக்கு பண்ண போற இந்த சாத்துமது பேர் பொரிச்ச சாத்துமது. ரசம்ங்கிறது தான் சாத்துமதுன்னு சொல்லுவோம். இந்த ரசத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல புளி, எலுமிச்சப்பழம், எந்த புளிப்பான ஐட்டங்கள், தக்காளி, பூண்டு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரசம். பல ஜென்ரேஷன்ஸை தாண்டி வந்த இந்த ரசம் பாத்தீங்கன்னா, கலக்கி எடுத்தா சாம்பார், தெளிவா எடுத்தா ரசம், அந்த மாதிரி தான் திக்கா இருக்கும். செம்ம வாசனையா இருக்குங்க. துவாதசி அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ரசம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாம். 1/4 கப் தோரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. திக்கா இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. பருப்பு உருவு தெரியக்கூடாதுங்க, தண்ணி மாதிரி தான் இருக்கணும். அடுத்ததான் இந்த ரசத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். ரசப்பொடி எதுவும் தேவையில்லை. கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் நெய்ல தான் வறுத்துக்க போறேன். லைட்டா மல்லி அப்படியே பரட்டி விட்டுட்டு ஒரு சாமானா சேர்த்துட்டே போகலாம். அடுத்த 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். உளுத்தம் பருப்பு பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நீங்க கிளறி விட்டுட்டே இருந்தாதான் உங்களுக்கு ஈவனா ரோஸ்ட் ஆகும். உளுத்தம் பருப்பு சரியா வறுபடலைன்னா உங்களுக்கு பச்சை நாத்தம் வரும். அடுத்ததா வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் பாத்தீங்கன்னா மிளகுல இருந்து வரணும், காஞ்ச மிளகாயில இருந்து வரணும். உளுத்த பருப்பு நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணுங்க. மிச்ச சாமானும் அதுக்குள்ளேயுமே வறுபட்டுரும். நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. ஏகாதசி ஃபுல் டே விரதம் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியா சாப்பிடும் போது அசிடிட்டி எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி புளிப்பான பொருள் எதுவுமே சேர்க்காம இந்த ரசம் பண்ணுவாங்க. அடுத்ததா எனக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, சந்தோஷி மாதா விரதத்துக்கு புளிப்பு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதாவது புளி சார்ந்த எந்த பொருட்களுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு எங்க அம்மா வந்துட்டு இந்த ரசம் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ரெசிபி கோஸ் அ வெரி லாங் வே. இப்போ இந்த பிளெண்டர் ஜார்லயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். முதல்ல தண்ணி சேர்க்காம அப்படியே குறைன்னு ட்ரையா பல்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்க முதல்ல தண்ணி சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நைஸா அரைப்படாது. அதனாலதான் குறைன்னு அரைச்சதுக்கு அப்புறமா நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது அப்படியே தனியா இருக்கட்டும். ரசப்பொடிக்கு பதிலாக தான் நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்க்க போறோம். ஃபிளேவரிங் பிளஸ் திக்கனிங் ஏஜென்ட் நம்மளுக்கு இதுதான். இப்போ அதே கடாயிலேயே நான் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம். இது கூடவே நான் நிறைய கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போறேங்க. ரசத்துக்கு வாசனை பாத்தீங்கன்னா பெருங்காயத்திலேருந்து தான் வரணும். ஃபர்ஸ்ட் அப்படியே சாப்பிடும் போது திறந்த உடனே இந்த பெருங்காயம் வாசனை தான் வரணும். பொடி பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் சேர்த்தாதான் உங்களுக்கு நல்ல வாசனையா இருக்கும். அதனால கொஞ்சம் தாராளமாவே கட்டி பெருங்காயம் சேர்த்துருங்க. இதுலயே கருவேப்பிலையுமே நல்லா அலம்பிட்டு உருவி சேர்த்துடலாம். சேர்த்துருக்கிறதெல்லாம் கருகாம இருக்கிறதுக்காக முன்னாடியே நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துடுறேன். டைரக்டா நீங்க பருப்பு சேர்க்கும் போது பருப்பு அடியில ஒட்டும் இல்லையா, அதனாலதான் தண்ணி சேர்த்துட்டு பருப்பு சேர்க்கிறோம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். மொத்த 1/4 ஆழாக்கு பருப்பையுமே இதுல சேர்த்துருங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய ரசம் வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி தாளிச்ச பொருட்களோட நல்லா கொதிக்கிடும். பருப்புக்கு ஒரு தனி வாசனை இருக்கு இல்லையா, அது கொதிக்கும் போதுதான் போகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரசம் தாங்க, ஆனா டேஸ்டியா இருக்கும். பருப்போட வாசனை டாமினேட்டிங்கா இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இதுல நம்ம கொஞ்சம் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் தான் சேர்க்க போறோம். ஒரு பச்சை மிளகாய் லைட்டா கீரி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்ப கொதிக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா ஒன்னா சேர்ந்து கொதிச்சு ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதாவது வறுத்த அரைச்ச பேஸ்ட், அதை சேர்த்துருங்க. இந்த பேஸ்ட் நீங்க சேர்த்த உடனே ரசம் கொதிக்க கொதிக்க பருப்போடு சேர்ந்து நல்லா திக்காயிடும். அதனால கொஞ்சம் தாராளமாவே தண்ணி சேர்த்துருங்க. மறக்காம மிக்சி ஜாருமே அலம்பிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துருங்க. ஏன்னா அதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். நல்லா தளன்னு கொதிக்கட்டும். நம்ம வறுத்த அரைச்ச ஸ்பைசஸ் மிக்சர், அதுக்கப்புறமா பருப்பு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். கலருக்காக நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ அப்படியே நல்லா நுரைச்சி தளன்னு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட போறோம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நுரைச்சா போதும். ஏன்னா பச்சை வாசனை நம்மளுக்கு எதுலேருந்தும் வராது. பருப்பு ஏற்கனவே வேக வச்சது தான். ஸ்பைசஸ் பேஸ்ட்டுமே நம்ம வறுத்து அரைச்சது தான். அதனால உங்களுக்கு பச்சை வாசனையே இருக்காது. இந்த ரசம் பண்ணும்போது நீங்க ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரசம் திக்கா தான் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க தண்ணி கொதி வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நீங்க கொதிக்க விட்டாலே போதும், உங்களுக்கு ரசம் ரெடி ஆயிடும். கொத்தமல்லி எதுவுமே இந்த ரசத்துக்கு தேவையில்லை. ஸோ அந்த காலத்துல ஒரு ஐயங்கார் ஹவுஸ் ஹோல்டு எடுத்தீங்கன்னா தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க. தக்காளிங்கிறது இப்போ ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி தான் வந்தது. ஆஸ்பிஷியஸ் டேஸ் அன்னைக்கு முன்னாடியே பொடி பண்ணி வச்ச ரசம் பவுடர் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ வறுத்து பொடி பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க.
கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. பெருங்காய வாசனை நெய் வாசனை தான் நம்மளுக்கு ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சுட சுட சாதம் மேல இந்த ரசம், உங்களுக்கு பிடிச்ச காய் அப்பா தொட்டுன்னு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புளிப்போட குறையே தெரியாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.